வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் டிஎன்டியூ ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து போவாங்க, அதாவது 16 வாரம். ஸோ அதுக்கான ஒரு இன்டிமேஷன் தான் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்துடைய கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தோன்னா ஒரு வெப் போஸ்ட்டு டிஎன்டியூ யூனிவர்சிட்டியோட வெப்சைட்டில் இது அவைலபிளாக இருக்குது. முதல்வர்கள், நிர்வாகிகள், அனைத்து இணைவு பெற்ற கல்வியியல் கல்லூரிகள், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பிஎட் 2ஆம் ஆண்டு 3ஆம் பருவம் பயிலும் மாணக்கர்களுக்கு கற்றல் கற்பித்தல் பயிற்சி மேற்கொள்ள பள்ளிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஒதுக்கீடு எல்லாமே பள்ளிக்கல்வித்துறை தான் வந்து பண்ணுறாங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு மட்டும்தான் டீச்சிங் ப்ராக்டிஸ் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கான அலோகேஷன் எல்லாமே வந்து அனுப்பியிருக்காங்க. பள்ளிக்கல்வி இயக்குனர் அவர்களுடைய கடிதம், பல்கலைக்கழகத்தின் கடிதம் நகல் எண். இப்பல்கலைக்கழகத்தின் பார்வை 2இல் குறிப்பிடப்பட்டுள்ள கடிதத்தின் மூலமாக இணைவு பெற்றுள்ள கல்வியியல் கல்லூரிகளில் 2024-25ஆம் கல்வியாண்டில் பிஎட் சேர்ந்த மாணக்கர்களுடைய 2ஆம் ஆண்டில் 3ஆம் பருவத்தின் கற்றல் கற்பித்தல் பயிற்சி ஆகஸ்ட் 3ஆம் வாரம், அதாவது ஆகஸ்ட் 3ஆம் வாரம் முதல் மேற்கொள்ள பள்ளி கல்வித்துறை வாயிலாக நிர்ணயித்த பள்ளிகளில் பட்டியல் கல்லூரிகளுக்கு இந்த காலேஜ் லாகின்ல வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையே வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்கூலில் வந்து இப்போ டீச்சர்ஸ் வந்து வேக்கண்ட்டாக இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங் போடாத இருக்கக்கூடிய ஸ்கூலில் எல்லாமே டீச்சிங் ஸ்டாஃப் வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க, டெம்பரரி ஸ்டாஃப் இந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கோசரம் தான் இந்த மாதிரி டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா போடுறாங்க. ஒரு சில டைமில் ப்ரைவேட் ஸ்கூல்லையுமே போவாங்க. ஆனால் இப்போ முழுக்க கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போகணுன்னு சொல்லியிருக்காங்க. காலேஜ் லாகின்ல வந்து அவைலபிளாக இருக்குது. எல்லா காலேஜஸ்க்கும் அனுப்பியிருக்காங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸு எந்தெந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து போகணும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு. அதே மாதிரி மேற்குறிப்பிடப்பட்டுள்ள பள்ளிகளில் ஒதுக்கீடு தொடர்பாக ஏதாவது கருதுகோள்களோ சந்தேகங்களோ இருந்தால் பல்கலைக்கழகத்தோட டிஎன்டியூ ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் 2025@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு கல்லூரியின் பெயரை குறிப்பிட்ட 22/7/2025 தேதிக்குள் அனுப்பி தெளிவுபடுத்திக் கொள்ளுமாறு தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 22/7/2025 தேதிக்கு பிறகு பெறப்படும் கோரிக்கைகள் கண்டிப்பாக வந்து பரிசீலிக்கப்படாது. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருக்குது அப்படின்னா டிஎன்டி வெப்சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். 14 வாரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும். இன்டர்ன்ஷிப், ஸ்கூல் இன்டர்ன்ஷிப் இருக்கும். சரிங்களா? வீடியோ யூஸ் பண்ணுறதா ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். டிஎன்டி ரிலேட்டடாக தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும். இதான் அப்டேட்டு. தேங்க்யூ.